வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பழைய பூங்காவில் உள்ளக அரங்கு அமைக்க தடையை நீடித்ததுமன்று மாவட்ட நீதிமன்ற உத்தரவை இடைநிறுத்தி மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம் உத்தரவு. சுரேசலை மீது 3 பாரிய குற்றச்சாட்டுகள். நீதிமன்றில் சிஐடியினர் 25 பக்கங்களில் அறிக்கை. எரிபொருள் விலை உயர்வின் பின்னால் லாப நோக்கம் எதுவும் இல்லை, ஜனாதிபதி. இலங்கை வந்துள்ள ஐநா ஆய்வு கப்பல். பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்துக்கு மத்திய மாகாண அரசுகள் ஊடாக நிதி ஒதுக்கப்படுமாம். வாழ்க்கை செலவு உயரும் அபாயம், ஐநா எச்சரிக்கை. அமெரிக்கா போரில் வெற்றியடைந்தால் இலங்கை தமிழர்களுக்கு பாதிப்பு. நீதிமன்றில் முன்னிலையாவதை தவிர்த்து சந்தேக நபர்கள் 6 பேருக்கு திறந்த பிடியாணை பிறப்பிப்பு. சொத்துக்களை முடக்கவும் தீர்மானம். தொழிற்சங்கங்கள் கேட்பதை வழங்கினால் மின் கட்டணத்தை 100% அதிகரிக்கும் நிலை ஏற்படும். எரிபொருள் இருப்பு தொடர்பில் அரசு மக்களை ஏமாற்றுகிறது. ஆனந்த பாலித்து கடும் குற்றச்சாட்டு. அனுர மற்றும் ஹரணி நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். உதய கம்மன் பிள்ளை எச்சரிக்கை. சுரேசலவை சிறைக்குள் வைத்து கொல்லச்சதி. விமல் வீரவங்ச கடும் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலவை சிறை கூண்டுக்குள் வைத்து கொலை செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று அக்கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் விடயங்களை குறிப்பிட்டார். சுரேசலவின் கைது முற்றிலும் அரசியல் பழிவாங்கலாகும். அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூண்டு மிகவும் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது. எலிகள் ஓடித் திரியும் துப்பரவற்ற சிறைக்கூண்டில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். மலசல கூடத்துக்கு அருகிலே அவர் வைக்கப்பட்டுள்ளதால் அவரை நோயாளியாக்கி மெல்ல மெல்ல கொல்ல அரசாங்கம் திட்டமிடுகிறது என விமல் வீரவங்ச சாடினார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இதுவரை நீதிமன்றத்தில் அவர் தொடர்பான முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என விமல் வீரவங்ச கோரிக்கை விடுத்துள்ளார். சுரேசலவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட தயாராக உள்ளோம். நாட்டு மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதால் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும். அதனால் வாழ்க்கை செலவு அழுத்தங்கள் அதிகரிக்கும் என ஐநாவின் UNCTAD அமைப்பு கூறியுள்ளது. UNCTAD அமைப்பு கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் UNCTAD பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளது. எரிசக்தி, உரம் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை உயரக்கூடும். இது குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை செலவு அழுத்தங்கள் மேலும் தீவிரப்படுத்தப்படும். UNCTADயின் தரவுகளின்படி உலகளாவிய கச்சா எண்ணெயில் 38%, LPG எரிவாயுவில் 29%, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 19% ஹோர்முஸ் நீரிணை ஊடாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. உலகளவில் கப்பல்கள் மூலம் கொண்டு செல்லப்படும் உரங்களில் 3 பங்கு இந்த நீரிணை வழியாகவே பயணிக்கின்றது. இந்த நீரிணை ஊடாக அனுப்பப்படும் தயாரிப்புகளில் 84% ஆசிய நாடுகளையே சென்றடைகின்றன. எனவே இதன் தாக்கம் ஆசிய பிராந்தியத்திலே மிக அதிகமாக உணரப்படும் என UNCTAD சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் நீதிவான் நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தொடர்ச்சியாக நீதிமன்றில் முன்னிலையாவதை தவிர்த்து வந்த பல்வேறு குற்றச்சாட்டு செயல்களுடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக நீதிமன்றம் திறந்த பிடியாணை பிறப்பித்துள்ளதுடன் 1 மாதத்துக்குள் சந்தேக நபர்கள் மன்றில் முன்னிலையாகாவிட்டால் சொத்துக்களை முடக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பிலான நீதிமன்ற உத்தரவு போலீசாரினால் சந்தேக நபர்களின் வசிப்பிடங்களிலும் பொது இடங்களிலும் நேற்றைய தினம் காட்சிப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி பத்திராஜா, யாழ்ப்பாணம் தலைமையக குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி இந்திக ஆகியோரின் நேரடி பங்கேற்புடன் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.
நீதிமன்ற கட்டளை காட்சிப்படுத்தப்பட்ட நாளில் இருந்து எதிர்வரும் 30 நாட்களுக்குள் குறித்த நபர்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிலோ யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்திலோ காலை 9 மணி முதல் 3 மணிக்கிடையில் தோன்றுமாறு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் பிரகாரம் மன்ற கட்டளை பிறப்பித்துள்ளது. அவ்வாறு முற்பட தவறும் பட்சத்தில் குறித்த நபரின் அசையும் அசையா சொத்துக்களை முடக்கும்படி மன்று கட்டளையிட்டுள்ளது. குறித்த கட்டளை தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் ஒட்டப்பட்டதுடன் போலீசாரால் ஒலிபெருக்கி மூலமும் அறிவிக்கப்பட்டது. நாட்டில் தற்போது எரிபொருள் இருப்பு மற்றும் விலை அதிகரிப்பு தொடர்பாக அரசாங்கம் மற்றும் இலங்கை கனிம எண்ணெய் கூட்டு தாபனத்தின் தலைவர் முன்வைக்கும் தரவுகள் முற்றிலும் பரஸ்பர விரோதமானவை என ஐக்கிய மக்கள் கூட்டணி தொழிற்சங்க முன்னணியின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித தெரிவித்தார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்றைய நிகழ்வில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை கனிம எண்ணெய் கூட்டு தாபனத்தின் தலைவர் DJASDS ராஜகருணா அண்மையில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தி நாட்டில் எரிபொருள் இருப்பு முடிவடைந்துள்ளதாகவும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி எரிபொருள் கப்பல் வந்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனினும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி எந்தவொரு எரிபொருள் கப்பலும் இலங்கைக்கு வரவில்லை என்பதை தான் நிரூபிக்க தயார் என்றும், தனது கூற்று தவறெனில் தமக்கு எந்த தண்டனையும் வழங்கலாம் என்றும் ஆனந்த பாலித்த சவால் விடுத்தார். அதே நேரம் கூட்டுத்தாபன தலைவரும் ஊடக அமைச்சரும் முன்வைத்த தகவல்கள் பொய்யானது என தான் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எரிபொருள் இருப்பு தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் முன்வைத்த தரவுகளுக்கும் கூட்டுத்தாபன தலைவர் முன்வைக்கும் தரவுகளுக்கும் இடையில் பாரிய முரண்பாடு காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர், ஜனாதிபதி டீசல் 33 நாட்களுக்கும் பெட்ரோல் 27 நாட்களுக்கும் உள்ளதாக கூறினாலும் கூட்டுத்தாபன தலைவர் டீசல் 35 நாட்களுக்கும் பெட்ரோல் 37 நாட்களுக்கும் உள்ளதாக கூறுவது மக்களை குழப்பமடைய செய்துள்ளதாக தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோர் எதிர்காலத்தில் நீண்டகாலம் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என பிவித்துரு ஹெல உரிமையின் தலைவர் உதய கம்மன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த திடுக்கிடும் கருத்துக்களை வெளியிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்கும் நோக்கில் தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கே புதைக்குழியாக மாறும் என அவர் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்ட நாட்களைப் போல பல மடங்கு காலம் அனுர சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் நேரடி எச்சரிக்கை விடுத்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது ஒரு உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரிலானது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், ஒரு ஜனாதிபதியின் பயணங்களை உத்தியோகபூர்வமானது மற்றும் தனிப்பட்டது என பிரித்து பார்க்க முடியாது என்றும் உதய கம்மன்பில இதன்போது வாதிட்டார். மின்சார தொழிற்சங்கங்கள் கேட்பது போல் 40% சம்பள அதிகரிப்பை வழங்கினால் மின் கட்டணத்தை 100% அதிகரிக்க நேரிடும் என கூறியுள்ள NTNSP தலைவர் நுசித் குமாரசிங்க கூறினார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், தொழிற்சங்கங்கள் முன்வைத்த 64 கோரிக்கைகளில் 62 கோரிக்கைகளுக்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. இதில் 59 கோரிக்கைகள் ஆரம்ப கட்டத்திலே நிர்வாகத்தினால் வழங்கப்பட்டன. எஞ்சிய 5 கோரிக்கைகளில் 3 விடயங்கள் குறித்து அமைச்சருடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்பட்டது. தற்போது நிலுவையில் உள்ள இறுதி 2 கோரிக்கைகள் குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை வழங்கிய அதே போனஸ் கொடுப்பனவை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பளத்துடன் மேலதிக கொடுப்பனவாக 11,000 ரூபாவும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவையும் சேர்த்து சராசரியாக 17,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 40% சம்பள உயர்வு என்பது மாதத்திற்கு 1.8 பில்லியன் ரூபாய் மேலதிக செலவாகும். இது ஆண்டொன்றுக்கு 22 மில்லியன் ரூபாவாகும். 2025 டிசம்பர் 31ஆம் தேதி நிலவரப்படி மின்சார சபையின் நட்டம் 35 பில்லியன் ரூபாவாக உள்ளது. உயர் அதிகாரிகள் ஏற்கனவே 25% உயர்வை பெற்றிருந்த நிலையில் கீழ்நிலை ஊழியர்களுக்கு 7% தொடக்கம் 10% மாத்திரமே கிடைத்திருந்தது. இது 2025 ஜனவரி 1 முதல் சீர் செய்யப்பட்டது. தற்போது இச்சலுகையை 2024 ஜனவரி முதல் அமுல்படுத்த கோரியிருக்கின்றனர் என அவர் மேலும் குறிப்பிட்டார்.
யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பதற்கு எதிராக விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை யாழ் மாவட்ட நீதிமன்றம் விலக்கிக் கொண்டமையை ஆட்சேபித்து வடக்கு மாகாண மேன்முறையீட்டுக்கான மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மீளாய்வு மனு மற்றும் மேன்முறையீட்டு மனு ஆகியவற்றை பரிசீலனைக்கு எடுத்த மேன்முறையீட்டுக்கான மேல் நீதிமன்றம் மீளாய்வு மனு மற்றும் மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை முடிவடையும் வரை இந்த கட்டுமானத்துக்கு எதிராக இடைக்கால தடையை நீடித்து இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2 நீதிபதிகளை கொண்ட ஆயம் இன்று காலை இந்த உத்தரவை விடுத்திருக்கிறது. யாழ் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கு ஒன்றை அமைப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிராக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை பரிசீலித்த யாழ் மாவட்ட நீதிமன்றம் முதலில் அந்த கட்டுமானத்துக்கு எதிராக 2 வார கால இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை வழங்கியிருந்தது. எனினும் பின்னர் அந்த 2 வார காலம் முடிவடைந்ததும் புதிய சட்டவாதங்கள் எதனையும் செவிமடுக்காமல் தன் பாட்டில் அந்த இடைக்கால தடை உத்தரவை நீடிக்காமல் விடுக்கும் கட்டளையை மாவட்ட நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இந்த மேன்முறையீட்டு மற்றும் மீளாய்வு மனுக்கள் மீதான விசாரணைகள் முடியும் வரை மேற்படி கட்டுமானத்துக்கு எதிரான இடைக்கால தடை தொடர்ந்து நீடிக்கும் என்று மேன்முறையீட்டுக்கான மேல் நீதிமன்றம் தன்னுடைய இன்றைய உத்தரவில் தெளிவாக கட்டளை பிறப்பித்திருக்கிறது. இந்த மீளாய்வு மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பு அளித்து எதிர்வரும் ஏப்ரல் 30 வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் மேன்முறையீட்டு மனுவும் தொடர்ந்து விசாரணைக்கு முன்னெடுப்பதா என்பது குறித்து தீர்மானிப்பதற்காக மன்றில் எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் தினுகா சுந்தரராஜன், மகாதேவன் ராஜீவன், ரவிக்குமார் மயூரி, கணபதி பிள்ளை பிரபாகரன் ஆகியோரின் அனுசரணையுடன் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் முன்னிலையாகி மன்றில் வாதாடியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசலே 3 பிரதான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளார் என்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் அறிவித்துள்ளனர். இது தொடர்பான 25 பக்கங்கள் கொண்ட விரிவான விசாரணை அறிக்கை நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் முன்வைத்துள்ள பிரதான கருத்துக்களாக மட்டக்களப்பு வவுணதீவு பகுதியில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் படுகொலை செய்யப்பட்டமை மற்றும் சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளை திட்டமிட்ட தவறாக வழிநடத்தியதாக சுரேசலை மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சந்தேக நபராக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு முன்னர் கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தை இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு அடையாளம் காட்டிக் கொடுப்பதற்காக புலனாய்வு தகவல் வழங்குனர் ஒருவரை சுரேசலே பயன்படுத்தியதாக CID தெரிவித்துள்ளது. சாய்ந்தமருது குண்டுவெடிப்பை தொடர்ந்து சாரா ஜாஸ்மின் மரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட 2 மரபணு பரிசோதனைகள் தோல்வியடைந்தன. இந்த நிலையில் 3வது பரிசோதனையை முன்னெடுக்குமாறு புலனாய்வாளர்களுக்கு சுரேசலே தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகித்ததாக குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் சுரேசலே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி முற்றாக நிராகரித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் சுரேசலே இலங்கையில் இருக்கவில்லை என்றும் அவர் மலேசியாவில் ராஜதந்திர பணியில் ஈடுபட்டிருந்தார் என்றும் அவர் வாதிட்டார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த கோட்டை நீதவான் இசரு நெத்திகுமார இது தொடர்பான மேலதிக அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வழக்கை எதிர்வரும் மார்ச் 25 ஒத்திவைத்தார். இலங்கை கடற்பரப்பில் கடற்சார் அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஐநா சபையின் ஆய்வுக் கப்பல் நேற்று கொழும்பை வந்தடைந்துள்ளது. இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்தில் பாரிய கடல்சார் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காகவே இந்த கப்பல் வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அழைப்பை ஏற்று ஐநா உணவு மற்றும் விவசாய அமைப்பு, இலங்கை மீன்பிடி அமைச்சு மற்றும் தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி முகவர் நிலையம் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த 32 நாள் ஆய்வை முன்னெடுக்கிறது. இந்த ஆராய்ச்சி பயணம் இலங்கையின் கடல் வளங்கள் மற்றும் சூழல் தொகுதிகள் தொடர்பில் மிக முக்கியமான தரவுகளை சேகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஹைட்ரோ அகௌஸ்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடல் மட்டத்துக்கு கீழே உள்ள மீன்களின் அளவு மற்றும் அவை பரவியுள்ள இடங்கள் காணப்படுகின்றன. கடலில் கலந்துள்ள பிளாஸ்டிக் மற்றும் ஏனைய ரசாயன கழிவுகள் தொடர்பில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்படும்.
கடல்வாழ் உயிரினங்களில் பல்லுயிர்த்தன்மை மற்றும் அரிதான இனங்கள் குறித்து கண்காணிக்கப்படும். சர்வதேச காலநிலை மாற்றம் இலங்கையை சூழவுள்ள கடல் சூழலை எவ்வாறு பாதித்துள்ளது என்பது தொடர்பில் ஆராயப்படும். இந்த ஆய்வின் மூலம் கிடைக்கும் தரவுகள் இலங்கையின் நிலையான மீன்பிடி முகாமைத்துவம் மற்றும் கடல்சார் கொள்கைகளை வகுக்க பெரும் உதவியாக அமையும். அத்துடன் நாரா நிறுவனத்தின் இளம் விஞ்ஞானிகளை சர்வதேச நிபுணர்களுடன் இணைத்து பணியாற்ற மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை கற்கும் வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. யாழ் மாவட்டத்தில் பிரஜாசக்தி உறுப்பினர்களாக 870 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் சுமார் 652 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கிராம அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டம் தொடர்பில் யாழ் மாவட்டத்தில் விழிப்புணர்வூட்டும் நிகழ்வு தந்தை செல்வ அரங்கில் நேற்று புதன்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், பிரஜாசக்தி வேலை திட்டமானது கிராமப்புற வறுமையை ஒழிக்கும் தேசிய வேலை திட்டமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்காக கிராம மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்களூடாக அந்தந்த பிரதேசங்களில் உள்ள தேவைப்பாடுகள் ஆராயப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். இதற்காக மத்திய அரசாங்கத்திடம் இருந்து சுமார் 652 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலதிக நிதி தேவைப்படும் பட்சத்தில் மத்திய அரசாங்கத்திடமிருந்து அல்லது மாகாண சபைகளிடமிருந்து நிதி விடுவிக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் பிரதேச ரீதியாக தனியார் செயற்றிட்டங்கள் மற்றும் நிதி பங்களிப்புகளை நேரடியாக பெற்று பிரதேச மட்ட நிர்வாகங்களுடன் இணைந்து செயற்படுத்த முடியும். பிரஜாசக்தி குழுக்களின் செயலாளர்களாக அரசு அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட நிலையில் சிறந்த வழிகாட்டல் கிடைக்கும். அந்த வகையில் கிராமப்புற வளர்ச்சிக்கு வித்திடும் என்ற நம்பிக்கையுடன் பிரஜாசக்தி திட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறினார். அமெரிக்கா போரில் வெற்றியடையுமானால் மீண்டும் ஒரு துருவ உலக ஒழுங்கு நிலையே ஏற்படும் என்றும் அது தமிழர்களுக்கு ஏற்றதல்ல என்றும் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி.ய. ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அரசியல் ஆய்வு கட்டுரையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதன் முழு விவரமும் வருமாறு: அமெரிக்கா ஈரான் யுத்தம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை கடந்து உலகளவில் வளரத் தொடங்கியுள்ளது. இந்து சமுத்திரத்தில் இலங்கைக்கு அருகே அமெரிக்கா நீர்மூழ்கியினால் ஈரானிய கடற்படை கப்பல் தாக்கப்பட்டுள்ளது. இது உலகப் போராக மாறுமா என்பதை இப்போதைக்கு உறுதியாக கூறிவிட முடியாது. போரின் போக்கு இன்னமும் சில வாரங்களில் தெரிய தொடங்க உலகப் போராக மாறுமா என்பதை ஊகிக்கலாம். உலகப் போராக மாறாது என்றால் யாராவது ஒரு தரப்பு வெற்றியடைய வேண்டும். அதனை இன்னமும் அடையாளம் காண முடியவில்லை. ஈரானும் இடைவிடாத தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. அது அமெரிக்காவின் படைத்தளங்களுக்குள்ள மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குவதை தொடர்வதுதான் அமெரிக்காவை பொறுத்தவரை சங்கடமான விடயமாகுள்ளது. இவ்வாறான ஒரு நிலை வரும் என அமெரிக்கா நினைத்திருக்க வாய்ப்புகள் குறைவு. ஈரானை பொறுத்தவரை இது வாழ்வா சாவா பிரச்சினை. எனவே கடைசி வரை அது போரிட்டு பார்க்கவே முயற்சிக்கும். ஈரான் சார்பு நாடுகளான சீனா, ரஷ்யா, வடகொரியா என்பவற்றுக்கும் இது இருப்பு சார்ந்த பிரச்சினைதான். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடிப்பது போல அந்த நாடுகளை நோக்கியும் யுத்தம் பாயலாம். ஈரான் போரில் வெற்றி கிடைத்தால் அமெரிக்காவின் அடுத்த இலக்கு வடகொரியாவே இருக்கும். எனவே இந்த நாடுகள் எப்பாடுபட்டாவது ஈரானை பாதுகாக்கவே முயற்சிக்கும். இது யுத்தம் தொடர்பில் அமெரிக்கா உள்நாட்டு சட்டத்தையோ சர்வதேச ஒழுங்கமைப்புகளையோ மதித்தது கிடையாது. எனக்கு இவையெல்லாம் ஒரு பொருட்டல்ல என அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருக்கிறார். முன்னர் ஐநாவின் பேரில் அல்லது நேட்டோவின் பேரில் அமெரிக்கா போரிடுவதே வழக்கம். ஈராக், லிபியா போன்றவற்றில் அதனையே பின்பற்றியது. வெனிசுலாவிலும் ஈரானிலும் தன்னிச்சையாக முயன்றுள்ளது. ஐநா மூலம் மேற்கொள்வதென்றால் ஐநா பாதுகாப்பு சபையின் அனுமதி பெறப்படுதல் வேண்டும். இலங்கை மீதான தாக்கம் மிகவும் கவலைக்குரியது. பொருளாதார சரிவிலிருந்தும் டிட்வா புயல் நெருக்கடியிலிருந்தும் இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகையில் ஈரான் போர் மீண்டும் சரிவை கொண்டு வர பார்க்கிறது. ஈரான் உட்பட மத்திய கிழக்கு நாடுகள் இலங்கை பொருளாதாரத்தின் பிரதான பகுதியாகும். அங்கு நெருக்கடி என்றால் இயல்பாகவே இலங்கையின் பொருளாதாரம் படுத்துவிடும். 37 நாட்களுக்கான எரிபொருள் சேமிப்பில் இருப்பதாக கூறினாலும் அவை விரைவில் தீர்ந்துவிடக்கூடிய நிலையே உள்ளது. இலங்கை தற்போது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து நேரடியாக எரிபொருள் இறக்குமதி செய்வது குறைவு. இதைவிட எரிபொருட்களின் விலையும் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 13% விலை உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பை கரைக்க பார்க்கும். இரண்டாவது, சுற்றுலாத்துறை பாதிப்படைவதாகும்.
தற்போது சில விமான சேவைகள் இடம்பெற்றாலும் அவை நிரந்தரமானது என கூற முடியாது. போர் தொடருமானால் புதிதாக சுற்றுலா பயணிகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவடையும். மூன்றாவது, மத்திய கிழக்கில் பணிபுரிவோரிடமிருந்து வரும் வருமானமாகும். அந்நிய செலாவணி வருமானத்தில் இரண்டாவது இடத்தை இதுவே பிடித்துள்ளது. சுமார் 10 லட்சம் பேர் பணிபுரிகின்றனர். யுத்தம் தொடருமானால் இவ்வருமானம் வீழ்ச்சியடையும். இறக்குமதிகளை செய்வதற்கு அந்நிய செலாவணியும் இல்லாது போகும். இவர்கள் வேலை இழப்பார்களானால் வேலையின்மை பிரச்சனையும் உருவாகும். தற்போது 4வது பிரச்சனை ஒன்று மேலெழுந்துள்ளது. கடற்றொழில் புரிவோருக்கு ஏற்பட இருக்கின்ற நெருக்கடி ஏதுவாகும். பல நாட்கள் கடலில் நின்று தொழில் புரிவோருக்கு இந்த நெருக்கடி வர வாய்ப்புள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டவை சர்வதேச சட்டத்துக்கும் சர்வதேச விழுமியங்களுக்கும் எதிரானவையாகும். எனவே இதனை கண்டிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு சர்வதேச நாடுகளுக்கு உண்டு. அமெரிக்கா இந்த போரில் வெற்றியடையுமானால் மீண்டும் ஒரு துருவ உலக ஒழுங்கு நிலையே ஏற்படும். இது தமிழர்களுக்கு ஏற்றதல்ல, பல்துருவ நிலையே ஏற்றது. குறைந்தபட்சம் 2 துருவ நிலையாவது இருக்க வேண்டும். ஒரு துருவ நிலையில் வல்லரசுகள் அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை முக்கியமாக கொள்ளும். ஒடுக்கப்படும் தேசிய இடங்களை கவனத்தில் கொள்ள மாட்டா. இந்தியாவுக்கு கப்பல் அணிவகுப்புக்கு சென்ற ஈரானின் 3 கப்பல்களில் ஒன்றே இலங்கைக்கு அருகில் தாக்கப்பட்டுள்ளது. ஒரு கப்பல் மாயமாகியுள்ளது என கூறப்படுகிறது. இன்னொரு கப்பலுக்கு நீண்ட இழுபறியின் பின்னர் திருகோணமலை துறைமுகத்தில் தரிப்பதற்கு இலங்கை அனுமதித்திருக்கிறது. போரின் வலியை அனுபவ ரீதியாக சுமந்தவர்கள் தமிழ் மக்கள். அமைதி உருவாக வேண்டும் என அவர்களும் பிரார்த்திக்கின்றனர். அமைதி உருவாகுமா? இதுதான் இப்போது எழும் கேள்வி என குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் எண்ணெய் கிணற்றின் உரிமையாளரோ அல்லது எரிபொருள் நிறுவனத்தின் பிரதிநிதியோ அல்ல என கூறியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, லாபம் பெறும் நோக்கம் எமக்கில்லை. 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை தடையற்று வழங்கும் உறுதிமொழியை நாங்கள் வழங்குவோம். இருப்பினும் விலை தளம்பல் இருக்கும் எனவும் கூறியுள்ளார். கொழும்பில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற இளம் தொழில் முனைவோர் சபையின் 2026ஆம் ஆண்டுக்கான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இதன்போது மேலும் அவர் குறிப்பிடுகையில், தனித்தனியாக அல்லாமல் கூட்டாக மத்திய கிழக்கு போரினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள தயாராக வேண்டும். மத்திய கிழக்கு போர் சூழலால் ஒரு வெளிப்புற அதிர்வு உருவாகியுள்ளது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை சுமார் 42% அதிகரித்துள்ளதால் உலக சந்தையில் கடும் நிச்சயமற்ற தன்மை உருவாகியுள்ளது. இதனால் உள்நாட்டு நுகர்வோர் மத்தியிலும் நம்பிக்கையற்ற தன்மை உருவாகியுள்ளதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. மார்ச் 1ஆம் தேதி 4500 கிலோ லீட்டராக இருந்த டீசல் விற்பனை மார்ச் 3ஆம் தேதி 10,500 லீட்டராக அதிகரித்துள்ளது. இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள அரசாங்கம் பொருளாதார கண்காணிப்பு குழுவை அமைத்துள்ளதுடன் விநியோகத்தை தடையின்றி பேண நட்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தையும் ஆரம்பித்துள்ளது. மார்ச் 1ஆம் தேதி எங்கள் டீசல் விற்பனை விலை 4,500 கிலோ லீட்டராக இருந்தது. மார்ச் 3ஆம் தேதி எங்கள் டீசல் விற்பனை விலை 10,500 கிலோ லீட்டராக அதிகரித்தது. பெட்ரோல் விற்பனை சுமார் 4,000 கிலோ லீட்டரிலிருந்து 9,000ஆக அதிகரித்துள்ளது. இப்போது அது மீண்டும் 6,000ஆக குறைந்துள்ளது. எனவே இதிலிருந்து யாரும் தனியாக பாதுகாப்பாக இருக்க முடியாது. நான் மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் இதற்காக ஏதாவது செய்து அதை எதிர்கொண்டால் நாம் அனைவரும் இதிலிருந்து மீண்டு வரலாம். இந்த வெளிப்புற அழுத்தம் நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் நாம் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. நமது எரிபொருள் சந்தையில் 47% வெளிப்புற நிறுவனங்களின் கைகளில் உள்ளது. எனவே நாம் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். மேலும் எரிபொருளை சாதாரண நுகர்வு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அதனை இன்னும் கொஞ்சம் குறைக்க வேண்டும் என பரிந்துரைக்கின்றேன். நம்மிடம் 7.2 பில்லியன் வெளிநாட்டு கையிருப்பு உள்ளது. எனவே என்று ஒரு நெருக்கடி வந்தால் அது விநியோக பாதையில் ஏற்படும் தடைகளால் தான் ஏற்படும். எனவே அதற்கு தேவையான அனைத்து மாற்று வழிகள் குறித்தும் நட்பு நாடுகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். தொடர்ச்சியான வலுசக்தி விநியோகத்தை வழங்குவதே எமது பொறுப்பு. அதன் சீர்குலைவு இந்த பொருளாதாரத்தில் நாம் செய்த குறிப்பிடத்தக்க சாதனைகள் பலவற்றை குறுகிய காலத்துக்கு நிறுத்திவிடும். ஆனால் வெளிப்புற அழுத்தங்களை எதிர்கொள்ள எங்களுக்கு சிறிது காலம் எடுக்கும். நாங்கள் வெற்றிகரமான பாதையில் இருந்தோம். எனவே நாங்கள் அதிர்ச்சியடைந்துள்ளோம். ஆனால் அந்த அதிர்ச்சியை நாங்கள் மிக சிறப்பாக சமாளித்து அதை அமைதிப்படுத்த முயற்சிக்கின்றோம். ஓரளவுக்கு நுகர்வு முறைகளில் சில மாற்றங்கள் தேவை. உலகில் நெருக்கடியில் சிக்கிய நாடுகள் அவற்றின் வழக்கமான நுகர்வு முறைகளின் அடிப்படையில் மீளவில்லை. நெருக்கடியான நேரத்தில் நாம் அனைவரும் சிறிது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அனைவரும் சிறிது நிதானத்தை கடைபிடித்து விவேகமான பொருளாதார நடவடிக்கைகள் இணைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். බොහෝ දිනවල හතේ බස් එක නැතුව යනවා.
තමන්ගේ මුළු ජීවිකාව අනිත් සමාජ බෙදින් සියල්ල බිඳ වැටෙනවා. තමන්ගේ දරුවා රෝහලේ ඉන්න උදේ 7 බස් එකට යන්න බලන් ඉන්නවා. හැබැයි 7 බස් එක නැහැ. ඉස්කෝලේ නැතුව දරුවෝ ඉන්න සමහර ගම්වල. බස් එක නැහැ. ගැන අඛණ්ඩතාවය නැහැ සර්විස් එකේ. ඒ නිසා අඛණ්ඩතාවය අපි සර්විස් එකේ ලබා දෙන්න ඕනකම සේවාවේ අඛණ්ඩතාවය ලබා දෙන්න ඕන. සුවපහසු, කාර්යක්ෂම, ආරක්ෂිත, අඛණ්ඩතාවයෙන් යුතු පොදු ප්‍රවාහන පද්ධතියක් ගොඩනැගීම තමයි අපේ අපේක්ෂාව. ඒතර අපි ඒක කරන්නේ කොහොමද? ඒක කරන්න අපි ආරම්භයක් ලෙස දැන්ට අරගෙන තිබෙනවා. සුවපහසු බස් රථ බල ඇණියක් අපි වෙනම මෙට්‍රෝ සමාගම නේද ගොඩනගලා මේ මාසෙදි බස් රථ 8ක් අපිට ලැබෙනවා ජපාන් රජයෙන්. ඊට අමතරව අපි ඇඳුම් කරු බස් රථ අගෝස්තු සැප්තැම්බර් වගේ වෙනකොට අපිට ලැබීම නියමිත තිබෙනවා. දැන් සුවපහසු මගී ප්‍රවාහනය සඳහාම සුදුසු බස් රථ නව බල ඇණියක් අපි හදන නව සමාගමක් කරා. ක්‍රමානුකූලව අපි අර පැරණි බස් රථ සංචිතය නගරවලින් ටික ටික ඈත් කරන්න පටන් ගන්නවා. ප්‍රධාන නගරවල අපි ආරම්භ කරන කෙටි ධාවන සඳහා අවශ්‍ය වන බස් රථ බල ඇණිය හදලා ක්‍රමානුකූලව අර පැරණි බස් රථ ටික අපි ඉවත් කරමින් යනවා. මම හිතේ එකපාර මම කලින් කිව්වා අපිට එකපාර බෑ. ඒතර අපි එම සුවපහසු සඳහා නව බස් රථ පිළිබඳ අපි සැලැස්මක් හදලා තියෙනවා. ඊළඟ විශේෂයෙන් ගත්තොත් පුරවැසියන්ට අවශ්‍ය වෙන සේවාව කරු වැදගත්. පුරවැසිය කල්පනා කරන්නේ බස් එකට නැගලා අයිතිය කාටද කියලා. මේක අයිති කාටද? මේක අයිති ආණ්ඩුවටද? මේක අයිති පෞද්ගලික අංශයටද? ඒකනේ වැදගත්කම තියෙන්නේ මොකද්ද? එයාට ලැබෙන සේවාව මොන වගේ එකක්ද? ඒ නිසා රජයක් හැටියට අපි බැඳිලා ඉන්නවා හොඳ සේවාවක් ලබා දෙන්න. හැබැයි මේ වගේ සේවාවක් මුළුමනින්ම පෞද්ගලික අංශය වෙතට විතරක් තල්ලු වුණොත් ඔවුන් අතර ඒකාධිකාරීත්වයක් නිර්මාණය වෙනවා. ඔවුන්ට තර්ජනය කරන්න පුළුවන් හැකියාව ලැබෙනවා. ඒක නෝයි සමහර අය දැන් නම් එහෙම තර්ජනයන් කරාට ඒවා පළක් ලැබෙන්නේ. නමුත් පරණ සොරේම කෑ ගහන ඒවා දකින්නෝනේ අපි. නිසා මුළුමනින්ම මේක අත්හල යුතුනේ. හැබැයි අපි විධිමත් කළමනාකරණ ක්‍රමයක් අපි හදන්න ඕන. රාජ්‍ය පංගුවක් තිබෙන, පෞද්ගලික අංශයේ දායකත්වයක් තිබෙන, උඩින් අපි අපේක්ෂා කරන කාර්යයන්ට අවශ්‍ය නියාමනයක් තියෙන. ආරක්ෂිත, සුවපහසු, අඛණ්ඩතාවයකින් යුතු, කාර්යක්ෂම. එම නියාමනයක් තියෙන්න ඕනකම තිබෙනවා. ක්‍රියාවලිය රාජ්‍ය සහ පෞද්ගලික ඒකාබද්ධ ක්‍රියාවලිය බවට පරිවර්තනය කරන්න ඕන. දැන් ඇති වී තිබෙන මේ ප්‍රශ්නවල ප්‍රධාන ප්‍රශ්නේ තමයි බස් එකක් කියන්නේ කර්මාන්තයකට වඩා ස්වයං රැකියාව බවට පත් වෙලා තියෙනවා. ඒ බස් රථයත් මොකද වෙන්නේ? ආරම්භයේදීම කොළඹ නගරේ දුවනවා. චුට්ටක් අබලන් වුණාම කුරුණෑගල පැත්තට යනවා. තව ටිකක් අබලන් වුණාම කහටගස් දිග්ලියට යනවා. තව ටිකක් අබලන් වුණාම ස්කූල් සර්විස් පාසල් සේවයට එනවා. මෙහෙම තමයි මේ කොළඹ නගරයට එන බස් රථයේ තියෙන නේද ඉස්සරහට ගමන් කරන විදිහට. ඉතින් මේ බස් රථය බස් කර්මාන්තයකට වඩා මේක ස්වයං රැකියාවක් බවට පත් වී තිබෙනවා. එයා විශ්‍රාම ගිහපුවම පාරිතෝෂික හම්බුනහම ඒකෙන් බස් එකක් ගන්න පුළුවන්ද කියලා බලනවා. එතකොට මොකද කරන්නේ? එයා බස් එක එයාගේ එදිනදා ජීවිකාවේ කොටසක්. අද දිව්වොත් අද ආහාර පාන අවශ්‍යතා සපුර ගන්න පුළුවන්. එහෙම සර්විස් එකක් දෙන්න පුළුවන්. ඒ බස් එකේ ප්‍රමිතිය විවිධාකාරයේ ප්‍රමිතිය. ඒ රීදුරු සහ කොන්දොස්තර කාර්ය මණ්ඩලය විවිධත්වයෙන් යුතු කාර්ය මණ්ඩලය. ඒ අයිතිකරුවගේ හැසිරීම සමහර අය සර්විස් එකක් ගැන කල්පනා කරනවා. සමහර අය මාෆියාවක් ලෙස කල්පනා කරනවා. සමහර අය කොහොම හරි දුවලා කීයක් කරවා ගන්න කියලා කල්පනා කරනවා. එතෙන්ට අවිල්ල තියෙනවා. ඒ නිසා ගුණාත්මක කර්මාන්තයක් බවට පත් කරන්න නම් මේ තරම් අයිතිකාරය තියාගෙන අපිට කළමනාකරණයක් ගේන්න බෑ. කොහොමද කළමනාකරණයක් ගේන්නේ? කොහොමද සුවපහසුවක් ගේන්නේ? අයිතිකාරය විශාල ප්‍රමාණයක එක්කෙනාට එක බස් එකක් වගේ අයිති. ඉතින් එයා මේ බස් එක තමන්ගේ හැකියාවට අනුව, තමන්ගේ ආර්ථිකයට අනුව, තමන්ගේ ආදායමට අනුව, තමන් දුවන පාර අනුව එහෙම තමයි එයා බස් රථය කළමනාකරණය කරන්න පටන් ගන්න. එතකොට පොදු ගුණාත්මක භාවයෙන් යුතු සර්විස් එකක් ලබා දෙන්න හැකියාවක් ලැබෙන්නේ නැහැ. ඒ වගේම එයා අද සෙනග හිටියොත් දුවනවා. එහෙම නැත්නම් මම මේ ටර්න් එක යන්නේ නැහැ, මම ටර්න් එක අයින් කර ඔයා දුවන්න. ඒ කියන්නේ එයාගේ තියෙන මොකද්ද? අපි දන්නවනේ එහෙම නේද? එයා ටර්න් එක දුවන්නේ නැහැ. දුවලා වැඩක් නැහැ කියලා හිතනවා. දුවලා වැඩක් නැහැ. ඇයි? එයා දුවන එකට ආදායම ලැබෙන. එයා තනියම කල්පනා කරනවා. එහෙම නැත්නම් කල්පනා කරනවා ඉස්සරහ යන බස් රථයට කලින් ගිහිල්ලා කට්ටිය ගන්න ඕන බස් වෝල්ට් එකට. ඉතින් වාහන විශාල තරඟකාරීත්වයක්. අපි දැකලා තියෙනවා පාරේ බස් රථ කොච්චර